நம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்ட்டு தான் ஃபுல் vlog பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மணி வந்து 12. அம்மா கோலம் போடலாம் அப்படி சொல்லிட்டு வெளியே போயிட்டு அவங்க ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பின்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டு கலர் போடுறதுக்காக அம்மா என்ன சொன்னாங்க, கலர் பவுடர் வந்து தனித்தனியாக பேப்பரில் கொட்டிக்கிட்டா ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வா போய் இப்போவே கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க போட நான் பின்னாடியே போயிட்டு கலர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அம்மா தான் வந்து ஃபஸ்ட்டு கலர் கொடுத்தாங்க பானைக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொல்ல நான் பின்னாடியே வந்து கொடுத்துட்டே போகலாம் அப்படின்ட்டு. நம்ம வில்லேஜில் வந்து எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி ஒரு 8 மணிக்கே வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணி எல்லோரும் முடிச்சிட்டாங்க. அதனால் அப்படியே ரோடே அமைதியாகிடுச்சு. எல்லாம் அப்படியே அமைதி சைடு. நம்ம வந்து 12 மணிக்கு போனதுனால நம்ம கொஞ்சம் தனியாக போடுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் போட ஆரம்பிச்சிட்டோம். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே கொடுத்துட்டு நாங்கள் வந்து வீடியோ கிளிப் வந்து நான் தான் எடுக்கணும் அப்படின்றதுனால, கலரும் கொடுக்கணும் அப்படின்றதுனால அப்பப்போ கிளிப்பை மட்டும் தனித்தனியாக எடுத்துகிட்டே வந்தேன். எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் கலர் போட கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்பீடாக அப்படி ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கலர் போடுவேன். அது வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் மட்டும். மற்ற டைம் ஆனால் கோலம் வந்து அம்மா தான் போடுவாங்க. அண்ட் இது வந்து ஃபைனல் அவுட்புட். நெக்ஸ்ட்டு மேலே வந்து நம்ம வாசல் பெரிய வாசல் அப்படின்றதுனால இன்னொரு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. தாமரைப்பூ போட்டுட்டாங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு என்னவோ அந்த கோலத்தை விட இது தான் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு சைட்லேயும் வந்து இடம் காலியாக இருந்ததுனால பெரிய கோலமாவும் தொடர்ந்து போட முடியாததுனால சின்னதாக பூக்கோலம் மாதிரி 2 போட்டுட்டாங்க. அது நான் தான் அம்மாவை கம்பல் பண்ணி போட சொன்னேன். அண்ட் ஃபைனலாக எல்லாம் முடிச்சாச்சு. 4 போட்டிருக்காங்க. இது 2 வந்து நம்ம வாசலுக்கு நேராக பெருசாக போட்டுட்டு சைடில் இடம் காலியாக இருக்கானன்ட்டு அந்த கோலம் 2 சின்னதாக போட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய ஃபுல் வாக் மார்னிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்க்கலாம். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு மணி 2:30 ஆயிடுச்சு. அண்ட் திஸ் இஸ் த மார்னிங். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எல்லாரோட ஏற்பாடுமே ரெடி ஆகிட்டே இருந்தது. நான் அப்படியே வந்து வெளியே எழுந்து வந்து ஒரு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம நைட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்ட கோலத்துடைய அவுட்புட். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்கு, எந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இது அப்படியே மார்னிங் வந்தது. அம்மா அதுக்குள்ளவே அந்த வெளியே பூஜைக்கு வைக்கிறவங்க இல்லையா, அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன, நம்ம போய் குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிட்டு அப்படின்றது தான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அடுப்புலாம் திறந்து பொங்கல் பானை வச்சுருவாங்க. நான் போயிட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளேயே வெளியே அம்மா வந்து செங்கல்லாம் எடுத்து வச்சுட்டு மஞ்சள்லாம் வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே வழக்கமாக மண் வைக்கிறது ஒன்று பழக்கம். இது நம்மளுடைய சுச்சுவேஷன் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மண் கிடைக்கல, டைம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக பொங்கல் பானை வச்சு தீபாராதனை ஏற்றிட்டாங்க. பொங்கலும் நல்லா வந்தது. நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் பொங்கல் நல்லபடியாக கொண்டாடணும். அப்படியே சைடில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, காய் வெட்டுற ஒரு வேலையை கொடுத்தாங்க. நம்ம எந்த வருஷமும் நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லை. சரி இந்த வருஷம் பண்ணலான்ட்டு பண்ணும்போது அதுக்குள்ளவே பால் ஊற்றி பொங்கலில் அரிசி போட வந்துடுறாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அரிசி போட்டுட்டு அதை ஒரு கிளிப் எடுத்துனா, இது வீடியோ கிளிப் பண்ணது தம்பி தான் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அதை அப்படியே போட்டே இருந்தாங்க. நான் அதுக்குள்ளவே என்ன பண்ணிவிட்டேன், உள்ளே வந்து கொஞ்சம் காய் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். அப்படியே கட் பண்ணிகிட்டே இருந்தேன். தக்காளி தான் பண்ணேன். கேப்பில் கொஞ்சம் பசிச்சதுனால ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று அப்படியே சாப்பிட்டுட்டு பிரேக் அதுக்குள்ளே அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்குள்ளே வெளியே வந்து பார்த்தோன்னே நம்ம வீட்டு பொங்கல் வந்து அழகாக பொங்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் காய் வரைக்கும் கட் பண்ணிவிட்டேன். அம்மா என்ன பண்ணாங்க, நீ வெட்டினது போதும், ரொம்ப சூப்பராக வெட்டின சொல்லிவிட்டு அவங்க வாங்கி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டே அந்த பானையை இறக்கிட்டோம். நம்ம வீட்டில் பொங்கி வந்த பானையை அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். லாஸ்ட்டாக அரிசி போட்டு 2 வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. போன வருஷம் பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ அப்பா வந்து நம்ம கூட இல்லை, வேலைக்கு போயிட்டு இருந்தார். மார்னிங் கிளம்பிட்டார். ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸுமே வந்து அப்பா வந்து ஒர்க்லேயே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு லீவ் கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. பட் சாமி கும்பிடும்போது ஈவினிங் டைமில் வந்துட்டார். ஆனால் இந்த வருஷம் அப்பா கூட இருந்தார். ஆக்சுவலி அந்த 2 இயர்ஸ் பிஃபோர் 1 இயர் அப்பா இருந்தது. அதோட 2 வருஷமே வந்து பொங்கல் அப்பா கூட இல்லை. இப்போ தான் வந்து நம்ம கூட ஜாயின் ஆகிட்டார். அப்படியே கடைக்கு போகிற வேலை இருந்தது. அப்படியே ஒரு கேப்பில் போயிட்டு சில திங்ஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ளே அம்மா குழம்புலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா சுட அந்த காயெலாம் போட்டு அது செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் அந்த பொங்கலப்போ அந்த வெண்பொங்கலை சாப்பிட்றதே சூப்பர். அதுக்குள்ளே வடை அப்படியே போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. வடை போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு என்னென்ன படையல் போடணுமோ அதுக்கு எல்லாமே
ரொம்ப நம்ம வீட்டில் கிராண்டாக கொண்டாடல, பட் சிம்பிளாகவுமே செஞ்சாங்க. சூப்பராக வடை நல்லா மொறு மொறுன்னு போட்டு எடுத்துட்டாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. நம்மளுக்கு எப்போடா இதெல்லாம் பார்க்கும்போது பசி அப்படி இருக்கும், எப்போ சாமி கும்பிட்டு அந்த வாழையில போட்டு உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது அதை பார்க்கும்போது. நெக்ஸ்ட் அப்படியே பாயாசம் எல்லாமே ஒவ்வொரு டிஷ்ஷுமே அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க ஸ்பீடாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. பாயாசமும் ரெடி ஆகிட்டு இருந்தது. அடுத்ததாக காய் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. தனியாக பூசணிக்காய் அவரைக்காய் போட்டு. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை அரிசி மாவில் பண்ணி வச்சுருந்தாங்க. கொழுக்கட்டை மாவு வந்து கொஞ்சம் ரெடி பண்ண முடியல, டைம் ஆச்சுனால கடையில் தான் வாங்கினது. சுண்டலும் மொச்சக்கொட்டை வயிறு இது இல்லையா, எனக்கு அதான் தெரியும். அது ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்ம வீட்டில் தீபார்த்தனம் சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாசிட்டிவான தாட் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருக்கும்னு தோணுது. ஐ நோ 25 வந்து பாதி நம்மளுக்கு நல்லாவும் இருந்திருக்கும், மீதி அடுத்த நெக்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்திருக்கும். இது வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இந்த 26 எல்லாத்துக்குமே பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஒரு பாசிட்டிவ் வைப், ஸோ நல்ல நம்பிக்கை. நீங்கள் என்ன விஷ் பண்ணாலும் பண்ணுங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக பாசிட்டிவான அதோடைய ரிசல்ட் தான் இருக்கும், என்ன பண்ணாலுமே சரி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு எதுக்கும் உடஞ்சிடாதீங்க. அப்படியே வெளியே போய் தீபாவளிலாம் காமிச்சிட்டு நான் பின்னாடி அம்மா கூட அப்பா தான் மணி ஆட்டிகிட்டே வந்தார். அந்த சவுண்ட் கிளிப் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் ஆகிருந்தது, இருந்தாலும் கிளியர்னஸ் இல்லை அப்படின்றதுக்காக சவுண்ட் வந்து நான் கம்மி பண்ணேன். லாஸ்ட்டாக அப்பா கூட உட்காந்து வாழையில படையல் போட்டு சாப்பிட்டேன். வாங்க சாப்பிடலாம். எல்லாருக்கும் பொங்கல் நல்லதுலேயே நடந்திருக்கும். அப்படியும் எதனா இருந்தாலும் ப்ளீஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு பாசிட்டிவாக இருங்க. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க